Good morning students. Today we are going to discuss 11th Computer Science and Computer Applications remaining chapter 1 remaining topic output devices. So output devices அப்படின்னா என்னன்னா நமக்கு அவுட்புட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் யூசர் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட்டில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா அவுட்புட் டிவைசஸ்னு சொல்லுவோம். ஸோ அவுட்புட் டிவைசஸில் மானிட்டர் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ மானிட்டர் இஸ் த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு அவுட்புட் டிவைசஸ் டு டிஸ்பிளே த இன்ஃபர்மேஷன். ஸோ நமக்கு இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய காமனான ஒரு அவுட்புட் டிவைசஸ் தான் மானிட்டர். இட் லுக்ஸ் லைக் ஏ டிவி. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா டிவி மாதிரி தான் இருக்கும். பிக்சர்ஸ் ஆன் ஏ மானிட்டர் ஆர் ஃபார்ம்டு வித் பிக்சர் எலமெண்ட்ஸ் கால்டு பிக்சல்ஸ். ஸோ பிக்சர் எலமெண்ட்ஸ் பிக்சல்ஸ் அப்படின்னா என்னென்னா பிக்சர் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ குரூப் ஆஃப் பிக்சல்ஸ் சேர்ந்து தான் ஒரு பிக்சரை நமக்கு கொடுக்கும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியுதா, இந்த மாதிரி இருக்கிறதா வந்து இந்த மாதிரி இருக்கிறது ஸ்கொயராக இருக்குது இல்லையா? இந்த ஸ்கொயர் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பிக்சல்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி குரூப்பாக நிறைய ஸ்கொயர் சேர்ந்து ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து நம்ம பிக்சல்னு சொல்லுவோம். சரியாம்மா? ஸோ பிக்சல் அதிகமாக நமக்கு கிளாரிட்டி அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ கிளாரிட்டி அதிகமாக இருக்கும்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மொபைலே வாங்குறீங்க அப்படின்னா எனக்கு இவ்வளோ பிக்சலில் மொபைல் வேணும், இவ்வளோ பிக்சலில் எந்த அளவுக்கு பிக்சல் உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமராவும் பேக் கேமராவும் தனித்தனியாக பிக்சல் இருக்குது, எனக்கு இவ்வளோ 3 மெகா பிக்சல் வேணும், அந்த 5 மெகா பிக்சல் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க இல்லையா? ஸோ அந்தளவுக்கு உனக்கு பிக்சரோட குவாலிட்டி ஹையாக இருக்கும். ஸோ பிக்சல்ஸ் அதிகமாக பிக்சரோட டார்க்னஸ் அதிகமாகுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? So next, monitors may either be monochrome which display text or images in black and white or can be color which display result in multiple colors. monochrome அப்படின்னாவே என்னென்னா monochrome அப்படின்னா எங்கேயுமே வந்து monochrome அப்படின்னா அதுக்கு மீனிங் வந்து ஒன்றுன்னு தான், ஒரே ஒரு இது தான். ஓகேயா? ஸோ ஒன்றா பிளாக் அண்ட் ஒயிட்டில் நமக்கு டிஸ்பிளே பண்ணோம். ஆனால் இப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா நிறைய கலர் மானிட்டர்ஸ் வந்துருச்சு. ஸோ மல்டிபிள் கலர்ஸில் நமக்கு பிக்சர்ஸை டிஸ்பிளே பண்ணுது. ஸோ தேர் ஆர் மெனி டைப்ஸ் ஆஃப் மானிட்டர்ஸ் அவைலபிள். ஸோ நிறைய டைப் ஆஃப் மானிட்டர்ஸ் அவைலபிள் சச் ஆஸ் சிஆர்டி, எல்சிடி அண்ட் எல்இடி. ஸோ சிஆர்டின்றது ஒரு டைப் ஆஃப் மானிட்டர். இதுக்கு அப்ரிவேஷன் பார்த்திங்கன்னா கேத்தோட் ரே டியூப்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுதான் வந்து சிஆர்டின்னு இதுதான் வந்து சிஆர்டி மானிட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த சிஆர்டி மானிட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடில் வந்து இந்த மாதிரி பெருசாக லென்த்தியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சிஆர்டி மானிட்டர்ஸ். பழைய டிவி இருக்கு இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட்டில் எல்லாருக்கும் டிவி ப்ரொவைட் பண்ணாங்க இல்லையா? ஸோ அந்த டிவி எல்லாமே வந்து சிஆர்டி மானிட்டர்னு சொல்லுவாங்க. சரியாம்மா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்சிடின்றது லிக்யூட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. எல்இடி அப்படின்றது லைட் எமிட்டிங் டயோட்ஸ். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே எல்சிடி எல்இடி தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்சிடி அப்படின்றது கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக இருக்கும். எல்இடி அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஓகேவாம்மா? ஸோ அடுத்தது த மானிட்டர் ஒர்க்ஸ் வித் த விஜிஏ கார்டு. விஜிஏ கார்டு அப்படின்னா வீடியோ கிராஃபிக்ஸ் கார்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ மானிட்டர் வந்து விஜிஏ கார்டோட தான் ஒர்க் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. ஸோ த வீடியோ கிராஃபிக்ஸ் கார்டு ஹெல்ப்ஸ் த கீபோர்ட் டு கம்யூனிகேட் வித் த ஸ்க்ரீன். ஸோ இந்த விஜிஏ கார்டு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா மானிட்டரோட கீபோர்ட் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அன் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் த கம்ப்யூட்டர் அண்ட் டிஸ்பிளே monitor. So it provides an interface between computer and display monitor. Usually there is reason motherboards incorporate built-in video card. இப்போ வரக்கூடிய மதர் போர்ட்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து பில்டினாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த வீடியோ கார்டை வந்து விஜிஏவை வந்து இன்பில்ட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ கார்டு அப்படின்றது எப்படி இருக்கும்? ஸோ இதான் வந்து விஜிஏன்னு சொல்லுவாங்க. ஓகேவாம்மா? ஸோ விஜிஏ அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த விஜிஏன்றது கீபோர்டையும் மானிட்டரையும் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இந்த மாதிரி வயர் தான் வந்து விஜிஏன்னு சொல்லுவோம்.
So next, the first monitor was part of the Xerox Alto computer system which was released on March 1, 1973. So Xerox Alto computer systemன்றது ஒரு கம்பெனி தான். ஸோ எப்போ இந்த ஃபர்ஸ்ட் மானிட்டர் வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா March 1, 1973ல ஃபர்ஸ்ட் மானிட்டர் வந்து ரிலீஸ் பண்ணினாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிளாட்டர். ஸோ பிளாட்டர் அப்படின்றது பிரிண்டர் மாதிரி தான். ஸோ கிராஃபிக்கல் இமேஜஸ் எல்லாம் நமக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் பிளாட்டர். ஸோ பிளாட்டர் இஸ் அன் அவுட்புட் டிவைஸ் தட் இஸ் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் கிராஃபிக்கல் அவுட்புட் ஆன் பேப்பர்ஸ். ஸோ கிராஃபிக்கல் அவுட்புட்டை பேப்பரில் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு பேப்பரில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. இட் யூஸஸ் சிங்கிள் கலர் ஆர் மல்டி கலர் பென்ஸ் டு ட்ரா எ பிக்சர். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இமேஜ் பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஸோ இட் யூஸஸ் மோர் தென் ஒன் கலர்ஸ். ஓகேவா? மோர் தென் ஒன் பென் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவாம்மா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிரிண்டர்ஸ். பிரிண்டர் அப்படின்றது மோஸ்ட் காமன்லி அவுட்புட் டிவைசஸ். ஸோ பிரிண்டர்ஸ் வந்து செப்ரேட்டாக உங்களுக்கு கொஷின்ஸாக கேட்கலாம். ஸோ பிரிண்டர்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். Printers are used to print the information on papers. So இன்ஃபர்மேஷனை பேப்பரில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் வந்து பிரிண்டர்ஸ். ஸோ பிரிண்டர்ஸ் ஆர் டிவைடட் இன்டு டூ மெயின் கேட்டகரிஸ் என்னென்னா இம்பேக்ட் பிரிண்டர்ஸ், நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். இம்பேக்ட் பிரிண்டர்ஸ்னால் ஓல்டு அதாவது பழைய ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணினது. ஸோ இப்போ வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸில் லேசர் பிரிண்டர்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஓகேவா? ஸோ இம்பேக்ட் பிரிண்டர்ஸ், திஸ் பிரிண்டர்ஸ் பிரிண்ட் வித் ஸ்ட்ரிக்கிங் ஆஃப் ஹேமர்ஸ் ஆர் பின்ஸ் ஆர் ரிப்பன். ஸோ ரிப்பன் டைப்பிங் மிஷின் பார்த்துருக்கீங்களா? ஸோ டைப்பிங் மிஷினில் ஒரு ஸ்டிக்கிங் சவுண்ட் வரும். ஸோ அந்த சவுண்ட் வரும்போது ஒரு பின் போய் டக்குன்னு அடிக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி தான் இருக்கும் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். திஸ் பிரிண்டர்ஸ் கேன் பிரிண்ட் ஆன் மல்டி பார்ட் யூஸிங் கார்பன் பேப்பர்ஸ் பை யூஸிங் மெக்கானிக்கல் ப்ரெஷர். ஸோ மெக்கானிக்கல் ப்ரெஷர் மூலமாக நம்ம மோர் தென் ஒன் காப்பீஸை வந்து கார்பன் பேப்பரை வச்சு இதில் சேம் டைமில் பிரிண்ட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 காப்பி நமக்கு வேணும் அப்படின்னா 100 காப்பி ஒரே டைமில் நம்ம என்ன பண்ணலாம்? கார்பன் பேப்பரை வச்சு நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும். ஏன்னா அந்த டக்குன்னு அடிக்கும்போது அந்த மெக்கானிக்கல் ப்ரெஷர் வந்து அந்த அளவுக்கு விழும். ஃபார் எக்ஸாம்பிள் டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ஸ் அண்ட் லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ஸ் ஆர் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ஸ் அண்ட் லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ஸ் தான் இதுக்கு எக்ஸாம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ஸ். ஸோ டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ஸ் that prints using a fixed number of pins and wires. So fixed number of pins and wires வந்து அதில் இருக்கும். Each dot is produced by a tiny metal rod also called a wire or pin which works by the power of tiny electromagnet or a solenoid either directly or through a set of small levers. ஸோ என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ஸ் வந்து ஸோ டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவாம்மா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது வந்து இந்த ஸ்ட்ரைட் லைனில் ஒரு கம்பி மாதிரி இருக்கும். அது வந்து ராடுன்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் இந்த மாதிரி போகிறது வந்து இதுதான் வந்து டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ஸ். இந்த அளவுக்கு நமக்கு வந்து சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணோம். இந்த மாதிரி தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேயா? இப்போ இதில் ஒரு காப்பி வருது இல்லையா? அதில் பேக் சைடே வந்து கார்பன் பேப்பரை வச்சு மோர் தென் ஒன் காப்பீஸை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்தளவுக்கு இதில் வந்து மெக்கானிக்கல் ப்ரெஷர் வந்து புஷ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இட் ஜென்ரலி பிரிண்ட்ஸ் ஒன் லைன் ஆஃப் டெக்ஸ்ட் அட் டைம். பார்த்தீங்களா? ஒரு லைனுக்கு அது போயிட்டு வருது இல்லையா? ஸோ ஒரு லைனை வந்து அது பிரிண்ட் பண்ணோம். த பிரிண்டிங் ஸ்பீட் ஆஃப் திஸ் பிரிண்டர்ஸ் வேரிஸ் ஃப்ரம் 30 to 1550 CPS. சிபிஎஸ்னால் கேரக்டர் பர் செகண்டு. ஸோ பர் செகண்ட்க்கு 30 to 1550 கேரக்டர்ஸ் வரைக்கும் பிரிண்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ஸ். ஸோ லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ஸ் யூஸ்டு டு ஃபிக்ஸ்டு பிரிண்ட் ஹெட் ஃபார் பிரிண்டிங். பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிரிண்ட் ஹெட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக்கலி இட் பிரிண்ட்ஸ் எ பேஜ் வைட் லைன் ஆஃப் டாட்ஸு. ஸோ இதில் வந்து லைன் ஆஃப் டாட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இட் பில்ட்ஸ் அப் எ லைன் ஆஃப் டெக்ஸ்ட் பை பிரிண்டிங் லைன் ஆஃப் டாட்ஸ். ஸோ லைன் ஆஃப் எப்படி பிரிண்ட் பண்ண லைன் ஆஃப் டெக்ஸ்ட் இருக்குன்னா லைன் ஆஃப் டாட்ஸாக தான் பிரிண்ட் பண்ணும்.
So line printers are capable of printing much more than 1000 lines per minute. 1000 lines வந்து per minuteக்கு print பண்ணும். So resulting in thousands of pages per hour. This printer also uses mechanical pressure to print on multi-part using carbon papers. சேம் அதே மாதிரி தான் மெக்கானிக்கல் ப்ரெஷரை யூஸ் பண்ணி கார்பன் பேப்பர்ஸை வச்சு நம்ம மோர் தென் 1 காப்பீஸை வந்து சேம் டைமில் நம்மளால் எடுத்துக்க முடியும். ஓகேவா, இதுதான் வந்து லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ஸ். லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ஸ் ஸோ லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ஸ்ன்றதும் ஸோ லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ஸும் இந்த அளவுக்கு சவுண்ட் வரும், இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ஸ்னு சொல்லுவாங்க. லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ஸ் இந்த மாதிரி தான் பிரிண்ட் அவுட் எடுப்பாங்க. then next one non-impact printers. So non-impact printers na these printers do not use sticking mechanism for printing. So idhula vandu sticking mechanisms edhu use panna matanga. They use electrostatic or laser technology. Electrostatic or laser technology da use பண்ணுவாங்க. அதாவது லேசர் டெக்னாலஜினா இந்த ஜெராக்ஸ் மிஷினில் ஸ்கேன் பண்ணும்போது கொடுத்தீங்கன்னா அவங்க ஸ்கேன் பண்ணும்போது ஒரு லேசர் லைட்டு மூவ் ஆகும், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி அதுதான் வந்து லேசர் டெக்னாலஜி. Quality and speed of these printers are better than impact printers. ஸோ குவாலிட்டியும் ஸ்பீடும் வந்து பெட்டராக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து லேசர் பிரிண்டர்ஸ் அண்ட் இன்ஜெக்ட் பிரிண்டர்ஸ் ஆர் நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். ஸோ லேசர் பிரிண்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா, லேசர் பிரிண்டர்ஸ் மோஸ்ட்லி ஒர்க் வித் சிமிலர் டெக்னாலஜி யூஸ்டு பை ஃபோட்டோ காப்பியர்ஸ் மாதிரி தான் இந்த லேசர் டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் ஒரு லேசர் லைட் பீம் மூலமாக வந்து அதை ஸ்கேன் பண்ணி பிரிண்ட் பண்ணுவாங்க. இட் மேக்ஸ் எ லேசர் பீம் ஸ்கேன் பேக் அண்ட் ஃபோர்த் அக்ராஸ் எ ட்ரம் இன்சைட் த பிரிண்டர் பில்டிங் அப் எ பேட்டர்ன். ஸோ அந்த ஸ்கேன் பண்ணுறது மூலமாக லேசர் பீம் மூலமாக ஸ்கேன் பண்ணி தான் பிரிண்ட் அவுட் எடுப்பாங்க. It can produce a very good quality of graphic image. ஸோ கிராஃபிக் இமேஜ் வந்து குட் குவாலிட்டியாக நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். One of the chief characteristics of laser printer is the resolution. ஸோ இதனோட ரெசல்யூஷன் ஹையாக இருக்கும். ரெசல்யூஷன் ஹையாக இருந்தது அப்படின்னா பிரிண்ட் அவுட் வந்து கிளாரிட்டியாக இருக்கும். ஓகேவா, குட் குவாலிட்டியில் இருக்கும். ஹவு மெனி டாட்ஸ் பர் இன்ச். ஸோ ரெசல்யூஷன் எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா, ஹவு மெனி டாட்ஸ் பர் இன்ச், ஒரு இன்ச்சுக்கு எவ்வளோ டாட்ஸ் இருக்கணும் அப்படின்றத பேஸ் பண்ணி இதில் ரெசல்யூஷன் கால்குலேட் பண்ணுறாங்க. த அவைலபிள் ரெசல்யூஷன் ரேஞ்ச் அரவுண்ட் 1200 டாட்ஸ் பர் இன்ச். 1200 டாட்ஸ் வந்து பர் இன்ச்சுக்கு பிரிண்ட் பண்ணணும். அப்ராக்சிமேட்லி இட் கேன் பிரிண்ட் 100 பேஜஸ் பர் மினிட். பர் மினிட்க்கு 100 பேஜஸ் வந்து இந்த லேசர் பிரிண்டர் பிரிண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேயா, நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்ஜெக்ட் பிரிண்டர்ஸ். ஸோ இன்ஜெக்ட் பிரிண்டர்ஸ், ஸோ லேசர் பிரிண்டர்ஸ் நார்மலாக இந்த மாதிரி தான் கண்ணு இருக்கும். நீங்கள் நிறைய வீட்டிலலாம் யூஸ் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி பிரிண்டர்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்ஜெக்ட் பிரிண்டர்ஸ். ஸோ இன்ஜெக்ட் பிரிண்டர்ஸ் எப்படின்னா, அதில் லேசர் பீம் இருக்கும். இதில் வந்து இங்கை ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. ஓகேயா, ஸோ இன்ஜெக்ட் பிரிண்டர்ஸ் யூஸ் கலர் கேட்ரிஜஸ் விச் கம்பைன்டு மெஜந்தா, எல்லோ அண்ட் சியான். ஸோ இது வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கலர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கலர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கலர்னால் மெஜந்தா, எல்லோ, சியான் அண்டு பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு 4 கலர் இருக்கும். ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 4 கலர்ஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது பிளாக்கு. ஓகேவா, பிளாக்கு, மெஜந்தா, சியான்னு சொல்லிட்டு. A black cartridge is also used for monochrom output. ஸோ மோனோக்ராம் அவுட்புட்னா ஒரே ஒரு கலர் மட்டும் இருக்கும். மோனோனா எப்போவுமே சிங்கிள் ஒன் தான். ஓகேயா, ஸோ ஏ பேக் கேட்ரேஜ் இஸ் ஆல்சோ யூஸ்டு ஃபார் மோனோக்ராம் அவுட்புட். ஸோ பிளாக் கலர் அவுட்புட் மட்டும் நம்ம கொடுக்கணுன்னாலும் நம்ம பிளாக்ல எடுத்துக்கலாம். இன்ஜெக்ட் பிரிண்டர்ஸ் ஒர்க் பை ஸ்ப்ரேயிங் அயனைஸ்டு இங்க் அட் ஏ ஷீட் ஆஃப் பேப்பர். ஸோ இது எப்படி ஸ்ப்ரே பண்ணுறது, அயனைஸ்டு இங்கை வந்து ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக வந்து என்ன ஆகுது அப்படின்னா பிரிண்ட் ஆகுது. The speed of inkjet printers generally range from 1 to 20 pages per minute. இது வந்து 1 to 20 pages தான் per minuteக்கு நம்மளால் எடுக்க முடியும் இதில். ஓகே, they use the technology of firing ink by heating it so that it explodes towards the paper in bubbles, or by using piezoelectricity in which tiny electric current controlled by electronic circuits are used inside the printers to spread ink in jet speed.
ஸோ இப்போ நம்ம அதாவது இதில் யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜிக்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்னா பீசோ எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பீசோ எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா என்னென்னா, நம்ம இங்கு இருக்கு இல்லையா, இங்கை வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி ஒன்ஸ் சார்ஜ் நம்ம வந்து ப்ளக் பண்ணி எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, அது ஹீட் ஆகும்போது இங்கை வந்து ஃபயர் பண்ணுது. ஓகே, இங்கை வந்து அந்த ஃபயர் பண்ணுறத அந்த இங்கை வந்து கரெக்டாக ஸ்ப்ரெட் பண்ணி என்னது நமக்கு ஜெட் வேகத்தில் வந்து ஃபயர் பண்ணும், ஜெட் ஸ்பீடில் வந்து நமக்கு ஃபயர் பண்ணும். ஸோ அந்த டைமில் வந்து நமக்கு பிரிண்ட் அவுட் அந்த மாதிரி தான் இதில் எடுப்போம். ஓகேயா. An inkjet printers can spread millions of dots of ink at a paper every single second. ஒரு சிங்கிள் செகண்ட்க்கும் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்ப்ரெட்டு வந்து இன்ஜெக்ட் பிரிண்டர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேயா. ஸோ தீஸ் ஆர் த பிரிண்டர்ஸ் அப்படின்றது இம்பேக்ட் பிரிண்டர்ஸ், நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். இம்பேக்ட் பிரிண்டர்ஸ் பார்த்திங்கன்னா டாட் மேட்ரிக்ஸ் அண்ட் லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ஸ். இதில் வந்து மெக்கானிக்கல் பவரை வந்து புஷ் பண்ணுறது மூலமாக மோர் தென் 1 காப்பீஸ் எடுப்போம். ரெண்டுமே வந்து ஸ்டிக்கிங் சவுண்ட் இருக்கும். லேசர் பிரிண்டர்ஸ்லேயும் ஸ்டிக்கிங் சவுண்ட் இருக்காது, இன்ஜெக்ட் பிரிண்டர்ஸ்லேயும் ஸ்டிக்கிங் சவுண்ட் இருக்காது. இது வந்து நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். ஸோ லேசர் பிரிண்டர்ஸ் வந்து லேசர் பீம் மூலமாக நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கேன் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுப்போம். இன்ஜெக்ட் பிரிண்டர்ஸ்னால் இங்கே வந்து ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக நம்ம பிரிண்ட் அவுட் எடுப்போம். ஸோ இதில் 4 கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். மெஜெண்டா 4 கலர்ஸ் அவைலபிளாக இருக்கும். மெஜெண்டா, பிளாக்கு அண்ட் தென் இன்னொரு கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோ அண்ட் சியான். ஓகே, 4 கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்பீக்கர் ப்ரொடியூஸ் வாய்ஸ் அவுட்புட். ஸ்பீக்கரை நார்மலாக எல்லாருக்குமே தெரியும். யூ ஆர் ஃபெமிலியர் வித் ஸ்பீக்கர்ஸ். ப்ரொடியூஸ் வாய்ஸ் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. இந்த ஸ்பீக்கர் எலாங் வித் ஸ்பீச் சிந்தசைஸ் சாஃப்ட்வேர் த கம்ப்யூட்டர் கேன் ப்ரொவைட் வாய்ஸ் அவுட்புட். ஸோ ஸ்பீச் சிந்தசைஸ் சாஃப்ட்வேர் மூலமாக நமக்கு அவுட்புட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். This has become very common in places like airlines, schools, banks, railway stations, etc. ஏர்லைன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளைட் அரைவ் ஆயிடுச்சுன்னா அரைவ் ஆகிருக்கு அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறதுக்கும், ரயில்வேலையும் பிளாட்ஃபார்ம் நம்பர் 4, 5, 6 இந்த மாதிரி ட்ரெயின் வந்து அரைவ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க, கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அண்ட் தென் பேங்க்ஸில் பார்த்தீங்கன்னா கேஷ் கொடுக்கும்போது, செக் போட்டு கலெக்ஷன் கொடுக்கும்போது ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பீக்கர் யூஸ் பண்ணி டோக்கன் நம்பர் 1, டோக்கன் நம்பர் 2 அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸ்கூல்ஸ்லேயும் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ ஸ்பீக்கர்ஸ் வந்து எல்லா பிளேஸ்லேயுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஒன்று தான். ஓகே, நீங்கள் கூட வீட்டில் வந்து ஹோம் தேட்டர் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதில் ஸ்பீக்கர் இருக்கும், பார்த்துருப்பீங்க இல்லையா, சேம் அதுதான். Multimedia projectors. So multimedia projectors are used to produce computer output on a big screen. So பெரிய ஸ்க்ரீனில் நமக்கு அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் வந்து மல்டிமீடியா ப்ரொஜெக்டர்ஸ். சரியா. These are used to display presentation in meeting halls or in classrooms. So presentations meeting hallsலையோ இல்லை கிளாஸ்ரூம்ஸ்லேயோ ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி இதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் நீங்கள் நிறைய ஃபிலிம்லலாம் பார்த்துருப்பீங்க. ப்ரெசன்டேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிபிடியாக ஸ்லைடாக போட்டிருப்பாங்க. ஓகேயா. ஸோ அதுதான் வந்து ப்ரெசன்டேஷன் சொல்லுவோம். ஸோ இதோட நமக்கு அவுட்புட் டிவைசஸ் முடிஞ்சிச்சு. ஸோ அவுட்புட் டிவைசஸில் நம்ம மானிட்டர்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஸோ மானிட்டர்ஸில் 3 டைப், சிஆர்டி, எல்சிடி, எல்இடி பார்த்தோம். அப்புறம் விஜிஏனா என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பிளாட்டர் பார்த்தோம். பிளாட்டர் அப்படின்றது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணணும், கிராஃபிக்கல் அவுட்புட் பேப்பர்ஸில் பிரிண்ட் பண்ணுறதுக்காக பிளாட்டர் யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தோம். அடுத்து பிரிண்டர் பார்த்தோம். பிரிண்டரில் 2 கேட்டகரிஸ் பார்த்தோம், இம்பேக்ட் பிரிண்டர்ஸ், நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். இம்பேக்ட் பிரிண்டர்ஸில் 2 கேட்டகரிஸ் பார்த்தோம், டாட் மேட்ரிக்ஸ், லைன் மேட்ரிக்ஸ். நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸில் லேசர் பிரிண்டர்ஸ் ஒன்று பார்த்தோம், இன்னொன்று இன்ஜெக்ட் பிரிண்டர்ஸ் ஒன்று பார்த்தோம். ஓகேவா. இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேம்மா. நெக்ஸ்ட் வந்து பூட்டிங் ஆஃப் கம்ப்யூட்டர்னால் கம்ப்யூட்டரை ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்றத பூட்டிங் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ பூட்டிங் ஆஃப் கம்ப்யூட்டர் வந்து பிஃபோர் கோயிங் டு டாபிக் யூ மஸ்ட் நோ அபவுட் ரேம் அண்ட் ரோம். ரேம்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இது வந்து வெர்டைல் மெமரி. ரோம் அப்படின்னா நான் வெர்டைல் மெமரின்னு சொல்லி பார்த்துருக்கோம் மெமரி யூனிட் பார்க்கும்போது. அண்ட் தென் ஃபஸ்ட்டு நம்ம சிஸ்டம் வந்து ஆன் பண்ணும்போது ரேமில் வந்து எதுவுமே இருக்காது. ஓகேயா. நோ இன்ஃபர்மேஷன், எல்லாமே வந்து எரேஸ் ஆகிருக்கும். ஸோ சிஸ்டம் ஆன் பண்ணணுன்னே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரோமில் இருந்து
ப்ரீ ரிட்டன்டு ப்ரோக்ராம் கால்டு போஸ்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். ஸோ ரோம்லேருந்து என்ன பண்ணுவாங்க, ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து ரோம்லேருந்து ரேம்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அதாவது கீபோர்டு, ரேமு இதெல்லாம் வந்து ப்ராப்பராக கனெக்ட் ஆகிருக்கா இல்லையான்னு செக் பண்ணும். அதுக்கப்புறம் பயோஸ் லோட் ஆகும். ஓகேயா? ஸோ அதுக்கு பேர் தான் வந்து பூட்டிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அதுதான் இந்த பேராகிராஃபில் பார்க்க போகிறோம். அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் ஏ பேசிக் சாஃப்ட்வேர் தட் மேக்ஸ் த கம்ப்யூட்டர் டு ஒர்க். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றது பேசிக் சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர் வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. when a computer is switched on there is no information on its RAM. கம்ப்யூட்டர் வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணால் ரேமில் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இருக்காது. ஏன்னா வாலடைல் மெமரி, அதாவது ஒன்ஸ் பவர் ஆஃப் ஆச்சுன்னா ரேமில் இருக்க டேட்டாஸ் எல்லாமே எரேஸ் ஆயிரும். அட் த சேம் டைம் இன் ரோம் the pre-written program called post will be executed first. ஸோ ரோமில் இருக்கக்கூடிய பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் அது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த போஸ்டோட ஒர்க் என்ன அப்படின்னா, திஸ் ப்ரோக்ராம் செக்ஸ் இஃப் த டிவைஸ் லைக் ரேம், கீபோர்ட் எக்ஸெட்ரா ஆர் கனெக்டட் ப்ராப்பர்லி அண்ட் ரெடி டு ஆப்ரேட். ஸோ இது எல்லாமே, அதாவது ரேம் ஆகட்டும், கீபோர்ட் ஆகட்டும், இதெல்லாம் ப்ராப்பராக கனெக்ட் ஆகிருக்கா, நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறது தான் வந்து போஸ்டோட ஒர்க். இஃப் திஸ் டிவைசஸ் ஆர் ரெடி தென் பயோஸ் கெட்ஸ் எக்ஸிக்யூட்டட். இந்த டிவைசஸ்லாம் ரெடியாக இருந்ததுன்னா பயோஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ பயோஸ் அப்படின்னா பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் தான் சொல்லுவோம். ஓகே? ஸோ பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் தான் பயோஸ்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது பயோஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் கால் பூட்டிங். இதுக்கு பேர் தான் வந்து என்னன்னு சொல்லுவோம், பூட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். So next, thereafter a program called bootstrap loader therefore OS from hard disk into main memory. ஸோ bootstrap loader என்ன பண்ணும் அப்படின்னா ஓஎஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஓகே? ஹார்ட் டிஸ்க்லேருந்து மெயின் மெமரிக்கு. ஹார்ட் டிஸ்க்னால் அந்த லோக்கல் டிஸ்க் CDEFன்னு இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் வந்து ஹார்ட் டிஸ்க்குன்னு சொல்லுவோம். எப்போவுமே ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து லோக்கல் டிஸ்க் சியில் தான் வச்சுருப்போம். ஸோ என்னாகும் அப்படின்னா அந்த ஹார்ட் டிஸ்க்லேருந்து மெயின் மெமரிக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். Now the OS gets loaded and will get executed. So OS load ஆயிடுச்சுன்னா and will get executed. So example OSக்கு எக்ஸாம்பிள் விண்டோஸ், லினக்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதுதான். And then booting process is of two types. ரெண்டு டைப் ஆஃப் பூட்டிங் ப்ராசஸ் இருக்குது. ஒன்று கோல்ட் பூட்டிங், இன்னொன்று வார்ம் பூட்டிங். ஸோ இந்த கோல்டு பூட்டிங்கை ஹார்ட் பூட்டிங்னு சொல்லுவோம், வார்ம் பூட்டிங்கை சாஃப்ட் பூட்டிங் சொல்லுவோம். ஏன் அப்படின்னு பார்க்கலாம். கோல்டு பூட்டிங், when the system starts from initial state it switched on, we call it cold booting or hot booting. ஸோ சிஸ்டம் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணணும் அப்படின்னா அது வந்து இனிஷியல் ஸ்டேட்லேருந்து மூவ் ஆகும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து கோல்ட் பூட்டிங் ஆர் ஹாட் பூட்டிங் சொல்கிறோம். when the user presses the power button the instruction are read from the ROM to initiate the booting process. ஸோ ஒன்ஸ் சிஸ்டம் ஆன் பண்ணோடனே ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ரோமில் பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஸோ அதிலிருந்து இனிஷியல் ஸ்டேட்லேருந்து பூட்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கோல்ட் பூட்டிங். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் இஸ் வார்ம் பூட்டிங். வார்ம் பூட்டிங்னா என்னென்னா, when the system restarts or when restart button is pressed we call it warm booting or soft booting. ரீஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகும், சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் தான் ஆகும், இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து வராது. ஓகேவா? ஸோ அதுக்கு பேர் தான் வார்ம் பூட்டிங் ஆர் சாஃப்ட் பூட்டிங். த சிஸ்டம் டஸ் நாட் ஸ்டார்ட் ஃப்ரம் இனிஷியல் ஸ்டேட் அண்ட் ஸோ ஆல் டயக்னோஸ்டிக் டெஸ்டஸ் நீட் நாட் டு பி கேரிட் அவுட் இன் திஸ் கேஸ். இந்த கேஸில் எந்த ஒரு டெஸ்ட்டும் வந்து பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ சிஸ்டம் வந்து இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகாது. தேர் ஆர் சான்சஸ் ஆஃப் டேட்டா லாஸ் அண்ட் சிஸ்டம் டேமேஜ் ஆஸ் த டேட்டா மைட் நாட் ஹாவ் பீன் ஸ்டோர்டு ப்ராப்பர்லி. ஸோ டேட்டா வந்து ப்ராப்பராக ஸ்டோர் ஆகலை அப்படின்னா டேட்டா லாஸ்க்கு கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது இந்த வார்ம் பூட்டிங்கில். ஓகேயா? ஸோ உங்களோட சிபியூவில் பார்த்தீங்கன்னா மேலே பவர் பட்டன் இருக்கும், அதுக்கு கீழே ரீஸ்டார்ட் பட்டன் சொல்லிட்டு ஒரு குட்டியாக ஒரு பட்டன் இருக்கும். ஓகேயா? ஸோ அந்த பவர் பட்டன் ஆன் பண்ணுறதுக்கு பேர் கோல்ட் பூட்டிங், அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜிலிருந்து ப்ராசஸ் நடக்கும். அந்த கீழே இருக்க ரீஸ்டார்ட் பட்டன் அமுத்துறீங்க இல்லையா? ஸோ அதுக்கு பேர் தான் வந்து வார்ம் பூட்டிங். ஸோ அது வந்து சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் மட்டும்தான் நமக்கு பண்ணி கொடுக்கும், இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து வராது. ஓகேயா? எக்ஸாம்பிளுக்கு உங்களோட மொபைலில் பார்த்தீங்கன்னா
பவர் பட்டன் இருக்கும், ரீஸ்டார்ட் பட்டன் இருக்கும். பவர் பட்டன் ஆஃப் பண்ணினீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஆஃப் ஆகி அதுக்கப்புறம் நம்ம ஆன் பண்ணணுன்னே ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேருந்து வரும். ஓகேயா? ஸோ அதே மாதிரி தான் ரீஸ்டார்ட் பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், உடனே வித்தின் செகண்டில் ரீஸ்டார்ட் பண்ணி நமக்கு மொபைல் வந்துடும். ஓகே, இனிஷியல் ஸ்டேஜ்க்கு போகாது. சேம் அதே மாதிரி தான் கண்ணு. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கம்ப்யூட்டர்ஸ் ஆர் சீன் எவ்ரிவேர் அரவுண்ட் அஸ் இன் ஆல் ஸ்பியர்ஸ் ஆஃப் லைஃப். நம்மளோட லைஃப்பில் எல்லா பிளேஸ்லேயுமே நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இட் இஸ் அன் எலக்ட்ரானிக் டிவைஸ் தட் ப்ராசஸ் த இன்புட் அக்கார்டிங் டு த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ரொவைடட் டு இட் அண்ட் கிவ்ஸ் த டிசைர்ட் அவுட்புட் அட் எ வெரி ஃபாஸ்ட் ரேட். ஸோ நம்ம கம்ப்யூட்டர் அப்படின்றது ஒரு எலக்ட்ரானிக் டிவைசஸ் தான். நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி டிசைர்ட் அவுட்புட்டாக நமக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொடுக்குது. Based on various stages of development, computers can be divided into 6 different categories. So based on various stages of development பொறுத்து நம்ம 6 categories பார்த்தோம் இல்லையா? So first generations of computersல vacuum tubes யூஸ் பண்ணணும், second generations of computersல transistors யூஸ் பண்ணணும், third generationsல IC integrated circuits யூஸ் பண்ணணும், fourth generations of computersல microprocessors, very large scale integrated circuits, more than one ICs யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். ஃபிஃப்த் ஜென்ரேஷன்ஸில் அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் ரோபோட்டிக்ஸில் யூஸ் பண்ணணும். சிக்ஸ்த்து ஜென்ரேஷன்ஸில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுதான் த கம்ப்யூட்டர் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். கம்ப்யூட்டர்ன்றது காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர்னு பார்த்தோம். ஹார்ட்வேர்னா என்ன, சாஃப்ட்வேர்னா என்னன்னு பார்த்தோம். ஹார்ட்வேர் இஸ் த ஃபிசிக்கல் காம்போனன்ட் ஆஃப் எ கம்ப்யூட்டர். ஹார்ட்வேர்ன்றது ஃபிசிக்கல் காம்போனன்ட். அதில் இன்புட் யூனிட்னா என்னன்னு பார்த்தோம். இன்புட் யூனிட் இஸ் யூஸ்டு டு ஃபீட் எனி ஃபார்ம் ஆஃப் டேட்டா டு த கம்ப்யூட்டர். ஸோ இன்புட் யூனிட் வந்து நமக்கு டேட்டாவை ஃபீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் input unit. And then CPU interprets and executes software instructions. So CPU எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம் சாஃப்ட்வேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை. இந்த சிபியூவில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம். கண்ட்ரோல் யூனிட் இருக்குது, ஏஎல்யூ இருக்குது, மெமரி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? சேம் அதுதான். The ALU is a part of CPU where various computing functions are performed on data. arithmetic logic unit. So arithmetic operations, logic operationsலாம் பர்ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்தோம். The control unit controls the flow of data between the CPU, memory and IO devices. கண்ட்ரோல் யூனிட்டோட ஒர்க்கு எல்லா டிவைசஸையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் பார்த்தோம். சேம் அதே தான். And output unit is any hardware component that conveys information to one or more people in user understandable format. ஸோ அவுட்புட் அப்படின்றதும் ஒரு ஹார்ட்வேர் காம்பனண்ட் தான். யூசருக்கு இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணுறது தான் வந்து output unitோட ஒர்க்கு. And the next one is memory. So the memory unit is of two kinds which are primary memory and secondary memory. So primary memory, secondary memory in two types are divided இருக்குன்னு பார்த்தோம். So primary memory are main memory ன்னு சொல்லுவோம், secondary memory auxiliary storage devicesனு சொல்லுவோம். ஓகேவா? So until this your first chapter going to over. இதோட உங்களோட ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுக்கன்னு. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்க்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரெண்டு பேருக்குமே ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஆல்.